ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துட்றோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனோட கரஸ்பாண்டிங் சீரீஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், போன சம்மில் தான் சொன்னேன். ஜென்ரல் டேர்ம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், ஜென்ரல் டேர்ம் போட்டோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஏ ஒன் கண்டுபிடிக்கணும், ஏ2 கண்டுபிடிக்கணும். இருங்க, ரைட். ஏ1 கண்டுபிடிக்கணும், ஏ2 ஏ3 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ என் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 7 பிளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து -5. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ ஏ1 இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது ஏ2 ஏ இருக்க வேண்டிய இடத்துல 7 பிளஸ் என் இருக்க வேண்டிய இடத்துல 2 மைனஸ் 1 இன்ட்டு டி இருக்க வேண்டிய இடத்துல -5. ஸோ அப்போ 7 பிளஸ் 1 மைனஸ் 5. ஸோ அப்போ 7 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அடுத்தது ஏ3. ஸோ 7 பிளஸ் n minus 1 into d 5. So 7 plus 2 minus 5. So 7 minus 10 is equal to -3. போதும், 3 டேர்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரி, இப்போ நல்லா கவனிப்பா. A1 ஜெனரல் அரித்மெட்டிக் சீரீஸ் எப்படி இருக்கும்? A2 A3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? A1 இருக்கிற இடத்துல 7 2 -3. ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு நல்லாவே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இங்க ஏ என்னது? 7ஆ? A1 என்னதான் கிடைக்குது? 7 தான் கிடைக்குது. ஆமாவா? இப்ப இந்த இடத்த ஃபர்ஸ்ட் சம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏ என்னது? 5. A1 என்னதான் இருக்கும்? 5 தான் இருக்கும். சரியா? ஸோ எப்பயுமே ஏவும் A1ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இது இந்த மூணுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஏவும் A1ம் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்முக்கு தேவையில்லை, ஃபர்தரா போக போக உங்களுக்கு தெரியும். இது உங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.